இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சோதித்து அறிகிறார். சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. அதாவது தேவன் நீதிமான்களை சோதித்து அறிகிறாரா? நாங்கள் தேவனை அறிந்த பிள்ளைகளாய், தேவனுடைய நீதியை செய்கிறவர்களாய், தேவனுடைய பரிசுத்தத்தை கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்கிறோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில சோதனை இருக்கும். உபத்திரவத்தின் பாதைகளை கடந்து வர வேண்டி இருக்கும். ஏனென்றால் தேவன் நீதிமான்களை நிச்சயமாகவே சோதித்து அறிகிறார். அதாவது தேவன் ஒரு சில நேரங்களில் எங்களுடைய விசுவாசங்களை சோதித்து பார்க்கிறார். விசுவாசங்கள் மாத்திரமல்ல, தேவன் மேலே நாங்கள் வைத்த அன்பு, வைராக்கியம், தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிறதான உறவு எவ்வளவு பலத்தோடு கூட இருக்கிறது என்று சொல்லி எல்லாவற்றையுமே அவர் சோதித்து அறிகிறவராக இருக்கிறார் என்ற வசனமும் சொல்லுது. வெள்ளியை புடமிடும் போல அவர் எங்களை புடமிடுகிறவராக இருக்கிறார். தேவன் எங்களை உண்மையிலேயே உபத்திரவத்தின் குகையிலேயே எங்களை தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி வசனமும் சொல்லுது. அப்படி நீதிமான்களாக இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக சோதனைகள் அனுமதிக்கப்படும். உதாரணமாக நாங்கள் ஜோபுவை எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய அனுமதியின் நிமித்தம் சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் ஜோபு அந்த சோதனை காலப்பகுதியில் எந்த விதத்திலையும் தேவனை மறுதளிக்கவும் இல்லை, அவர் ஒரு சிறிய பாவம் கூட செய்யவில்லை. என்ன நடந்தாலும் நான் தேவனையே நம்புவேன், அவர் கொடுத்தாலும் நம்புவேன், அவர் எடுத்தாலும் நம்புவேன் என்று சொல்லி அவ்வளவு விசுவாசத்தை அவன் தேவன் மேலே வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி எங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் அனுமதிக்கப்படும் பொழுது இன்னும் அதிகமாக தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவரையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறதாக இருக்கிறது. ஆகையால சோதனையை சகித்து கொள்ளுங்கள், அதை ஜெயித்து வாருங்கள். Have a nice day.